பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. யோகம் மீடியா சேனல்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதிகப்படியான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னது? நீ பெயின். இந்த நீ பெயின், முழங்கால் மூட்டு வலியில நம்மளுடைய ஐயா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் அப்பதான் மூட்டு வலின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஐயாவாகும் பொழுது, தாத்தாவாகும் பொழுது, பாட்டி ஆகும் பொழுதுதான் மூட்டு வலி வந்துச்சு அப்படின்னே சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேரனுக்கே மூட்டு வலி அப்படின்னு சொல்லி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயாமார்கள். அதாவது 25 வயசுலயே பாத்தீங்கன்னா மூட்டு வலி வந்துருச்சுங்க அப்படின்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுது அப்படின்னா, அந்த மூட்டையே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருது. சரி, ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணியாச்சுங்க, இதுக்கப்புறம் இனிமேல் மூட்டு வலி வராதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுவும் குறிப்பிட்ட வருஷம் தாங்க, திரும்பவும் மூட்டு வலி வருங்க அப்படின்றதான் இன்னைக்கு மருத்துவர்களே சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. அப்ப இதுக்கு என்னதாங்க தீர்வு? முதல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை முதல்ல அலர்ட் பண்ணிக்கங்க. நீங்க அதுக்கு முதல்ல பாதுகாப்பு நடவடிக்கைகளை பண்ணிக்கங்கன்னு தான் நம்ம சொல்றோம். நம்ம ஆனா எல்லா பேருமே நோய் வந்த பிறகு மட்டும்தான் எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, எந்த டாக்டர் பெஸ்ட், எந்த மருத்துவமனை பெஸ்ட், எந்த மருந்து பெஸ்ட்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். இது ஒரு மிக தவறான முறை. அதனால உங்களுக்கு சில நோய்கள்ல அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு இந்த அவேர்னஸை முதல்ல கொண்டு போங்க. நீ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீ இப்படிலாம் சாப்பிட்டுக்க, உன்னோட லைஃப் ஸ்டைலை மாத்திக்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போங்க. இல்லைன்னா அவர்களையும் நோயாளியாக மாத்திட்டு நீங்க கஷ்டப்பட்ட அதே மெத்தடை கொண்டு போய் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துறாங்க. அது ஒரு அடிப்படையான விஷயத்த பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு முழங்கால் வலி எதனால 20 வயசு 25 வயசு பசங்களுக்கு கூட வருது, குழந்தைங்களுக்கு கூட வருது அப்படின்னா, அதுக்கு அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அதுல ரிலீஃப் ஆக முடியும். அதாவது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாரம், இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த போன் மேரோ, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த போன் மேரோவும் நல்ல ஈரப்பதத்தோட இருக்கணும். அப்பதான் அந்த போனே முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 போனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க், அந்த டிஸ்குக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு, இந்த ஃப்ளூயிடு தான் பாத்தீங்கன்னா இந்த 2 போனையும் உரச விடாம பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு மிஷினரிஸ் ஐட்டம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மிஷினரிஸ்ல எல்லாத்துலயும் மூவ்மெண்ட்ஸ் ஆகிற எல்லா இடத்துலையும் ஒரு வாசர் இருக்கும். ஓகேங்களா? அங்க பாத்தீங்கன்னா கிரீஸோ ஏதோ ஒரு லூப்ரிகேஷன் ஆயில் அப்படின்றது அங்க இருக்கும். ஏன்னா நீங்க மூவ்மெண்ட்ஸ் ஆகிற எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்க, சாதாரணமா சைக்கிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் பெடல் போடுறீங்க, அந்த செயினுக்கு பாருங்க ஒரு கிரீஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிரீஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ஓயாம செயின் கலந்துகிட்டே இருக்கும். அப்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, உள்ள பாருங்க என்ன ஆச்சும், துரு பிடிச்சோம். ஓகேங்களா? ஆமா. அப்ப கரெக்டான அளவுல நம்ம போட்டு வரும் பொழுது நீங்க பெடல் மிதிக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதே போல நம்மளுடைய முழங்கால் மூட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஃபிபுலா போனு, கீழே டிபியா ஃபிபுலா போனும், மேல இருக்கக்கூடிய ஃபீமர் போனும், ரெண்டும் பாத்தீங்கன்னா உரசர கண்டிஷன் வரைக்கும் நம்ம போயிடக்கூடாது, அதாவது ட்ரை ஆக்கிடக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் ஃப்ளூயிடு மேல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதாவது அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வாசரு, அந்த லூப்ரிகேஷன் மேல. அதனாலதான் என்னன்னா, மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சைக்கிள், 2 வீலரு, காரு எல்லாத்துக்கும் பாருங்க, ஒரு 3 மாசத்துக்கு கூடவே எல்லா ஆயிலும் மாத்துங்க. இன்ஜின் ஆயில் மாத்துங்க, பிரேக் ஆயில் மாத்துங்க, கிளச் ஆயில் மாத்துங்க. எதுக்காக ஒரு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு? அப்ப அதெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம கை காசு செலவழியும். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த லூப்ரிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா நம்மளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அவ்வளவுதான். இப்ப கார்ல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதை நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் தேஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இன்னொரு பாடி தேவைப்படும். ஓகேங்களா? இல்லைன்னா ஆர்டிபிஷியலா ரெடி பண்ண ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். ஆர்டிபிஷியலா ரெடி பண்ண ஒரு மெட்டல் இதெல்லாம் கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது உங்களை நார்மலா வாழ வைக்காது. அது அதுக்கப்புறம் வேற 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 பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து விடும். அதனால ஆர்டிபிஷியலா வெளியில இருந்து ரெடி பண்ண ஒரு பொருளோ அல்லது இன்னொரு ஹியூமன் பாடியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளோ கொண்டு நம்ம உடம்புக்குள்ள வைக்க கூடாது. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்ப அப்படி இல்லாம நம்ம எப்படிங்க பாதுகாத்துக்கலாம்
அவ்வளவுதான். நீங்க வந்து காசு போட்டு வாங்கின ஒரு 2 வீலரை, ஒரு 4 வீலர்ஸை நீங்க போயிட்டு வந்து சரியா மெயின்டெனன்ஸ்க்கு கொடுத்து அதை வந்து சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி நம்ம பாடியையும் மெயின்டெனன்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிளியரிங். அவ்வளவுதாங்க. அப்ப இந்த முழங்கால் மூட்டு தான் உங்களுக்கு அதிகப்படியான வேலையா இருக்குதா? ஏன்னா பாருங்களேன், நிறைய படிக்கட்டு ஏறுறவங்களுக்கு, நிறைய நடக்கிறவங்களுக்கு, நிறைய நிக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு தான் சீக்கிரமா இந்த முழங்கால் வலி வருது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஏன் ட்ரை ஆகுதுன்னா, உங்க பாடி முதல்ல ஃபர்ஸ்ட் அதிகமான ஹீட் இருக்குங்க. அவ்வளவுதாங்க. அடுத்தது உங்க உடம்புக்குள்ள இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள்ல மிக முக்கியமான ஒரு கழிவு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு காற்று கழிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த காற்று கழிவுகள் தான் உங்க உடம்புக்குள்ள கெட்ட காத்தாக மாறி அது நம்ம உடம்புக்குள்ள சுத்த ஆரம்பிச்சிருது அப்படின்றோம். அப்ப கெட்ட காத்தும் ஒரு வெப்பமும் கலந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை முதல்ல உறிஞ்சிரும். அதை முதல்ல அடிப்படையா புரிஞ்சுக்குங்க. அப்ப நம்ம பாடியில இந்த வெப்ப காத்தும் வெப்பமும் காற்றும் கலந்து, சரிங்களா? ஆமா, அசுத்த காத்தும் வெப்பமும். அப்போ ஒரு இடத்துல தேங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, தேங்குற இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை பூரா உறிஞ்சிருங்க. அவ்வளவுதான் நம்ம முழங்கால் மூட்டுல நடந்திருக்கு. இது கணுக்கால் மூட்டுல தேங்கி நின்றுச்சுன்னா அப்ப கணுக்கால் மூட்டுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எல்லாம் எடுத்துரும். அப்ப கணுக்கால் மூட்டு வலிக்கும். அவ்வளவுதான். இப்படி நம்ம ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே சொல்லலாங்க. அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல ஒரு வாதம் தேங்கி இருக்குது. அந்த வாதம் தேங்குவதால் என்ன நடந்ததுன்னா, வாதத்தினால் கூடிய வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வலி நமக்கு அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பளிச்சுன்னு வலிக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு வலியும் உடலின் மொழி வேற வேற சிம்பிள்ஸ் தான் நம்ம கொடுக்கும். அப்ப சொல்லுவோம், முழங்கால் மூட்டுல பளிச்சுன்னு வலிக்குதுங்க, அலர்ட் ஆயிக்குங்க. நாளைக்கு உங்களுக்கு முழங்கால் மூட்டு எலும்பு தேய்மானம் அப்படின்றது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே. அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு வருதுன்னா ஒரு 6 மாசம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ கன்ஃபார்மா உங்களுக்கு என்ன ஆயிரும், அங்க இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாம் ட்ரை ஆயிட்டு இந்த ஃபிபுலா டிபியா போன் மேல ஃபீமர் போன் வந்து உட்காந்துரும். அப்ப நமக்கு உரச ஆரம்பிச்சிடும். அப்பதான் உங்களுக்கு மூட்டு எலும்பு தேய்மானம் அப்படின்றது ஏற்படுங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டும் ஒட்டக்கூடாது, ஒரு கேப், அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். இதை அடுத்து இந்த டிஸ்கையும் பாதுகாக்கணும்னு தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்டலா போன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரட்டை போன் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு செரட்டை மாதிரி நம்ம வந்து முன்னாடி வந்து நிற்கும். அப்ப இது வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம அதையே டேமேஜ் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அப்ப இந்த எலும்புகள் எல்லாம் தேய்மானம் ஏற்படாமல் பாதுகாக்கணும்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கு, ஃப்ளூயிட், இது மேல அவங்க கவனம் செலுத்தணும். இங்க பிரச்சனை வருவதற்கான அடிப்படை காரணம், அந்த ஃப்ளூயிட் ட்ரை ஆகுதுன்னா அதுக்கும் மூல காரணத்துக்குள்ள போனோம்னா அங்க முதல்ல கேஸ் தேங்குறது தான், தேவையில்லாத அசுத்த காத்து தேங்குறது தான். அதை எப்படிங்க வெளியேற்றலாம்? அதை வெளியேற்றினா உங்க முழங்கால் மூட்டுடைய பிரச்சனை நீங்க வெளியே வந்துடலாங்க. ஓகே, எப்படி வெளியேற்றலாம்? நிச்சயமா, ஏன்னா இது தேங்குச்சுன்னா உள்ள அங்க இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ட்ரை ஆச்சுன்னா அங்க சில பாக்டீரியாலாம் உருவாகி நமக்கு கடைசியில என்ன ஆயிருப்பது பாருங்களேன், ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? முழங்கால் மூட்டு வலின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் அப்ப சொல்லும் பொழுது அவங்க பயப்படவே இல்லை. ஆனா அவங்கள்ல இருந்து அடுத்து வந்து நம்மளுடைய அப்பா காலத்துல வந்தாங்க இல்லையா, அப்பா அவங்க மார்கள்லாம் இது ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னோன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஆர்த்தரைட்டிஸ் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் இதுதான். ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றது மூட்டு எலும்புகளில் ஏற்படக்கூடிய அலர்ஜி. ஏன் அந்த இடத்துல அலர்ஜி ஏற்பட்டுச்சுங்க? இங்க தேங்கின அசுத்த காத்தும் அசுத்த நீரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல காத்தும் நல்ல நீரும் அசுத்தமா மாறினதுதான் விஷயம். அது அந்த இடத்துல தேங்கினதான் விஷயம். இது அந்த மூட்டு எலும்புகள்ல அலர்ஜியாக ஏற்பட்டது. அவ்வளவுதாங்க. அப்ப என்ன பண்ணணும்? வெளியேற்றணும். என்ன பண்ணலாம்? ஈஸியான சொல்யூஷன் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தினாலே உங்களுடைய முழங்கால் மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர முடியும். பயன்படுத்தியும் தீர்வு ஏற்படலைன்னா அதற்கப்புறம் இந்த மாதிரி உள்ள இயற்கை மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயற்கையான மருத்துவ சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. அதை நீங்க பயன்படுத்தி ஆரோக்கியம் அடையலாம். நம்ம கூட நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில இன்னைக்கு முழங்கால் மூட்டு வலி பேஷன்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடிய கைதேர்ந்த மருத்துவர்களான சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், நேச்சுரோபதி மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல சில டிப்ஸ், உணவு முறைகள்லாம் சொல்லி சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து சிகிச்சை, குறிப்பாக இந்த முழங்கால் மூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா வந்து சிகிச்சை கொடுத்தும் அற்புதமா அடி பண்றாங்க. ஒருவேளை இந்த டிப்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு இன்னும் தீர்வு வேணும், வேகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, என்ன தீர்வுங்க? ரொம்ப ஈஸியான தீர்வுங்க. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூண்டு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? பூண்டு, இந்த பூண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கங்களேன். ஓகேங்களா? ஒரு 5-6 பூண்டு எடுத்து, ஓகே, அதை நல்லா தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸா முதல்ல அப்படியே கட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதாவது நசுக்க போறீங்க அதை, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸா வந்து அதை வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெப்பர்
மிளகு தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே அதில் போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஆமாம். இது கூட தேங்காய் எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 ml நம்மளுடைய தேவையை பொறுத்து ஓகேங்களா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு, மிளகு, தேங்காய் எண்ணெய் இதை அப்படியே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணுங்க, மைய அரைச்ச மாதிரி ஓகேங்களா. அதாவது பேஸ்ட் பக்குவத்துக்கு இதை முதல்ல ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பக்குவத்துக்கு இதை ரெடி பண்ணிட்டு இது கூட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கலந்துக்குங்க. ஓகேங்களா? தேவைன்னா தேங்காய் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் பொழுது ரொம்ப டைட்டாக கட்டியா இருக்கிற மாதிரி வரக்கூடாது. அதனால இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அப்படியே கலந்துக்கங்க. ஓகே, வெள்ளைப்பூடு, பெப்பரு, மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கூட இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த வேசலின் சொல்லுவோம்ல, வேசலின் ஓகேங்களா, நீங்கள் விக்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பண்ணலாம்னா இப்போ இது கூட இதை ஆட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க. வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து உங்களுடைய முழங்கால் மூட்டில் அப்படியே அப்ளை பண்ணிட்டு வாங்க. டெய்லி அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அதாவது ஒரு வாரத்துக்கு மட்டும் வேணா டெய்லி அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வாரத்துல 2 நாள் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வாரத்துல 1 நாள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஆமா. எவ்வளவு நாளைங்க பண்ணணும்? வலி போகிற வரைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? வலிக்காகன்னு சொல்லி தனியா எந்த மருந்து மாத்திரைகளும் நீங்க எடுத்துக்கவே தேவையில்லை. முழங்கால் மூட்டு வலி சூப்பரா சரியாகுங்க. இதுல பாருங்க, வெள்ளைப்பூடு ஆன்டி ஆக்சிடென்டா நமக்கு வந்து செயல்படுது. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தேவையில்லாத கிருமிகள், பாக்டீரியாக்கள் உருவாகிறதையே முதல்ல தடுத்துரும். அவ்வளவுதான், கிளியர். அதுக்கப்புறம் வாதத்தை பிரிக்கிறதுக்கு வெள்ளைப்பூடு மாதிரி வேற ஏதாவது இருக்குதா பாருங்களேன். நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது, வாதத்தை பிரிக்கிறதுக்கு நம்ம உணவு முறைகள்ல வெள்ளைப்பூடை தான் அதிகமா பயன்படுத்த சொன்னாங்க. அது போலதாங்க பெப்பர் இதுதான் வந்து மிக மிக ஒரு அற்புதமான நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம். பாருங்களேன், பகைவன் வந்து உங்களுக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சிருந்தா கூட சாப்பிட்டுட்டு ஒரு 10 மிளகை மட்டும் சாப்பிட்டா போதுமா, அந்த விஷத்தையே முடிச்சிருமா. எப்படி? அதுக்கப்புறம் என்ன, இது காரத்தன்மையுடையது, அல்கலைன் நமக்கு வந்து அதிகமா இருக்கு. அந்த இடத்துல அசிட்டிக் தேங்கினதுனால தானே நமக்கு பெயின். அதை முதல்ல கிளியர் பண்ணி கொடுத்துருங்க, பெட்டர். ஓகே, அவ்வளவுதான். மஞ்சள் பொடியை பத்தி உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அருமையான கிருமி நாசினி, இது பண்ணிக்கலாம். அது போல தேங்காய் எண்ணெய், இப்போ உள்ளுக்குள்ள வந்து டிஸ்க் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, அங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரிங்கிருச்சு, அங்க டியர் ஆயிருச்சு, அந்த கொஞ்சோண்டு தசை அது வந்து ஹேர் கிராக் அப்படிலாம் இருக்கும். இந்த ஹேர் கிராக்குக்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வருஷ கணக்கில் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, வருஷ கணக்கில் முழங்காலில் கட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஹேர் கிராக்லாம் ஈஸி, அதாவது உடம்புல தன்னைத்தானே சரி பண்ற சிஸ்டம் இருக்குதுங்க. அவ்வளவுதான், அதை செயல்படுத்த வைக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதை தான் சிகிச்சை மூலமா வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம், அதுல வந்து தேங்காய் எண்ணெயை போடும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் கிராக் மட்டும் இல்ல, பெரிய அளவு இருந்தாலும், கிழிஞ்சிருந்தாலும், புண்ணு இருந்தாலும், அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண கொடுக்கும், சூப்பரா கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. அதனால இணைப்பு பொருளாக நம்ம தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதாங்க. ஓகே, இந்த பொருளை நம்ம பயன்படுத்தப்படும் பொழுது உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி, வீக்கம், எரிச்சல், ஓகேங்களா, சவுண்டு வர்றது, முழங்கால் மூட்டுகளில் வரக்கூடிய சவுண்டு வர்றது, இது எல்லாமே சரியாகும். பயன்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை இந்த யோகம் மீடியாவுக்கு தகவல் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்க. இது மாதிரி உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி பயன்படுத்தி ஆரோக்கியமடை செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.